வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு குறிப்பாக காவல் நிலையங்களில் இன்று விசாரணைக்கு என்று அழைத்து சென்று அவர்களை ஆடைகளை களையச் செய்து உள்ளாடையுடன் நிற்கச் செய்து அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை லத்தியால் தாக்கி விசாரணை என்ற போர்வையில் இன்றைக்கு காவல் நிலையத்தில் நடக்கப்படும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா மனித உரிமை மீறல் என்று கணக்கிடப்படுகிறது. இப்போ இது போன்ற மனித உரிமை மீறலில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்து இதற்கு உரிய நடவடிக்கையை எடுத்து இந்த காவலர்களை சட்டப்படி அவர்களுடைய வரம்பு அறிந்து செயல்படுவதற்கு ஏதுவாக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பகுதியை சார்ந்த பொறியியல் பட்டதாரியான பரணிதரன் என்ற நபர் கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி 7:30 மணிக்கு அவர் தந்தைக்கு உணவு வாங்குவதற்காக ஹோட்டல் அருகே நின்று கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அங்கு பணியிலிருந்து வந்த சப் இன்ஸ்பெக்டர் கவிதா என்பவர் இந்த பரணிதரன் என்ற நபரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர் சட்டை பேண்ட் ஆடைகளை களையச் செய்து அவர்களை, அதாவது அந்த பரணிதரன் என்பவரை உள்ளாடையுடன் நிற்கச் செய்து அவரை அவமானப்படுத்தியதோடு அப்போது பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் முருகன் என்பவர் இந்த பரணிதரனை லத்தியால் தாக்கியதாகவும் மேலும் அவர் மீது பொய் வழக்கு தாக்கல் செய்ததாகவும் அந்த நபர் மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்து இந்த சம்பவத்தை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். இந்த பிரச்சனையை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் என்பவர் இருதரப்பு வாதங்களையும் கேட்கிறார். அப்போ அந்த கவிதா என்ற சப் இன்ஸ்பெக்டர் சட்டத்திற்கு உட்பட்டு தான் தன் கடமையை செய்ததாகவும் மனித உரிமை மீறலில் ஈடுபடவில்லை என்றும் பதில் மனு தாக்கல் செய்கிறார். மேலும் அந்த இன்ஸ்பெக்டர் முருகன் எந்த பதிலும் தாக்கல் செய்யவில்லை. இதனால் மனித உரிமை ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்யாத இன்ஸ்பெக்டர் முருகன் அந்த குற்றத்தை செய்ததாகவே இந்த நீதிமன்றம், அதாவது மனித உரிமை ஆணையம் கருதுகிறது என்று கூறி பாதிக்கப்பட்ட நபர் பரணிதரனுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். அது தமிழக அரசிலிருந்து, அதாவது குறிப்பாக தமிழக அரசு செலுத்த வேண்டும். அதற்கு பார்த்திங்கன்னா அதற்கான தொகையை இந்த இன்ஸ்பெக்டர் கவிதா மற்றும் முருகன் ஆகியோர்களிடமிருந்து வசூல் செய்து அதை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறிப்பாக எதை கோடிட்டு காட்டுகிறது என்றால், காவல் நிலையங்களில் அவர்கள் வரம்புகளை மீறி விசாரணை என்ற போர்வையில் பொதுமக்களை அழைத்து சென்று அவர்களை அவமானப்படுத்துவது, அவர்களை தாக்குவது, மனித உரிமை மீறலில் ஈடுபடுவது, இதற்கு மேலும் புகார் கொடுக்க செல்லும் நபர்களை தாக்குவது, அவர்கள் மீதே வழக்கு போடுவது மற்றும் புகார் கொடுக்க செல்லும் நபர்களை அந்த குற்றத்தை செய்யும் நபர்களிடம் அவர்களை பெயர்களை காண்பித்து கொடுப்பது, இது போன்ற நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது நம் அன்றாட செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி செய்திகள், வலைதள ஊடக செய்திகள் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதற்காக தான் காவல் நிலையத்தில் மனித உரிமை மீறல் நடக்கின்ற பொழுது உடனடியாக நாம் மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். குறிப்பாக ஆன்லைனில் தாக்கல் செய்யக்கூடிய வசதிகளும் இருக்கிறது. ஆகவே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். பொதுவாக சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் இந்த காணொளியுடைய நோக்கம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அது சம்பந்தமான காணொளிகள், அது சம்பந்தமான பதில்களை உங்களுக்கு உடனுக்குடனே நாங்கள் பதிவு செய்து வருகிறோம். மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.